Hi, hello, welcome to Bipa Designer Studio. நான் உங்க பிந்து பேட்ரிக். நம்மளோட வீடியோஸ்ல நிறைய டைப் ஆஃப் நெக் பேட்டர்ன்ஸ், ஸ்லீவ் பேட்டர்ன்ஸ், நிறைய டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்லீவ் பேட்டர்ன். ஸோ பேட்டர்ன் எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண எல்லாமே நமக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபேப்ரிக் எடுத்திருக்கோம். லைனிங் ஃபேப்ரிக்கில் லென்த் ஆஃப் த ஸ்லீவ் நம்ம 12 inches மார்க் பண்ணுறோம். இப்போ கீழே மடித்து தைக்கிறதுக்காக நம்ம ஒரு 1/2 inch மார்க் பண்ணி அதை நம்ம லைன் போட்டுடலாம். இப்போ ஸ்லீவ் ரவுண்ட் 5.5 inches நம்ம மார்க் பண்ணுறோம். அதே மாதிரி எப்போவுமே நம்ம சீம் அலவன்ஸ் விடுறது 1.5 inches, அதை விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணிடலாம். மேலேருந்து டவுனுக்கு ஒரு 3 inches நம்ம மார்க் பண்ணிவிட்டு அங்கே தான் நம்ம பைசப் ரவுண்ட் எவ்வளோன்னு மார்க் பண்ண போகிறோம். ஸோ அது நம்ம 7 inches மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்போ மேலேருந்து நம்ம ஆமோல் கர்வ் வரைய போகிறோம். ஆஸ் யூஷுவலாக ஆமோல் கர்வ் வரைஞ்சிட்டு நம்ம இதை கட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்ற வீடியோ நான் ஏற்கனவே என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன், நீங்கள் அதை போய் பார்க்கலாம். ஸோ நம்ம பேட்டர்ன் பண்ணுறதுனால நம்ம சென்டராக இந்த மாதிரி கட் பண்ண போகிறோம். ஸோ சென்டரில் தான் அந்த பேட்டர்ன் வரும். நான் இங்கே பார்டர் எடுத்திருக்கேன். ப்ளவுஸோட பார்டரில் தான் நான் இந்த ஸ்லீவ் பண்ண போகிறேன். ஸோ பார்டர் வச்சுட்டு அந்த லைனிங் வச்சு நம்ம அதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம எதில் பேட்டர்ன் பண்ண போகிறோமோ அதில் நம்ம 3 inches இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பீஸாக மார்க் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே பிளாக் மெட்டீரியல் தான் எடுத்திருக்கேன். ஸோ பிளாக் ஃபேப்ரிக்கில் 3 inches மார்க் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ண போகிறோம். இப்போ இங்கேருந்து ஒரு 1.5 inch நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓரமாக நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த எட்ஜில் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஒரு 1/4 inchல நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இதே மாதிரி நம்ம கொஞ்சமாக அப்படி மடிக்கலாம். மடிச்சுட்டு அகைன் நம்ம ஒரு 1/4 inchல நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ஃபேப்ரிக் ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி மடித்து ஒரு 1/4 inchல நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது ஒரு ஃபோல்டிங்ஸ் மாதிரி ஆகுதுலையா, இதை தான் நம்ம சென்டர் ஆஃப் த ஸ்லீவில் அட்டாச் பண்ண போகிறோம். இது ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம அயர்ன் பண்ணிடலாம். ஸோ அந்த ஃப்ளீட்ஸ் கரெக்டாக இந்த மாதிரி இருக்கும். பாருங்கள் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு பிறகு ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணி எடுத்துடலாம், அதாவது அயர்ன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நமக்கு ஸ்லீவ் ஒரு கைக்கு 2 பார்ட் வரும். ஸோ நல்ல பக்கத்துக்கு மேலே நம்ம லைனிங் மெட்டீரியலை வச்சு இந்த மாதிரி ஓரமாக ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ 2 பார்ட்டையும் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம உள்பக்கமாக நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ எடுத்துட்டு உள்பக்கமாக நம்ம லைனிங்கை மடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தையல் நம்ம போட்டுடலாம். ஸோ இது மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு அங்கே நீட்டாக இருக்கும் ஃபினிஷ். அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக நம்ம லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ணிடலாம். நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம ஸ்லீவோட அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு பேட்டர்ன் 2 inchesக்கு தான் தேவை. ஆனால் நம்ம 3 inches எடுத்திருக்கோம். ஏன்னா நம்ம அந்த சைடு இந்த சைடும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1/2 inch போயிடும். ஸோ இங்கே நம்ம இந்த மாதிரி ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணி இங்கே ஒரு 1/2 inchல நம்ம மார்க் பண்ணி நம்ம அந்த ஓரமாக ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு நமக்கு தேவையான அந்த 2 inchஸை நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம அந்த ஸ்லீவோட இன்னொரு பார்ட்டை அது மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக நம்ம மார்க் பண்ண இடத்துல வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம்.
ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 80% ஸ்லீவ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ கீழே நம்ம பாட்டமை கட் பண்ணிவிட்டு நம்ம மடித்து தைக்க வேண்டியது தான். ஸோ நம்மளோட ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்லீவில் நம்ம எப்படி அந்த பீட்ஸை வந்து தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஸ்லீவை வந்து பாடி கூட அட்டாச் பண்ணிடலாம். ஸோ பாடி கூட அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடம், அதாவது சென்டர், நம்ம வந்து ஸ்டிச் பண்ண அந்த ஃப்ளீட்ஸோட சென்டரை வந்து நம்ம கொஞ்சம் இப்படி மேலே தூக்க போகிறோம். மேலே தூக்கி இந்த மாதிரி வச்சு அந்த இடத்துல நம்ம பீட்ஸ் வச்சு தைக்க போகிறோம். நான் எங்கே சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதை விட கொஞ்சம் பெரிய பீட்ஸ் கூட நம்ம வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இந்த சுகர் பீட்ஸ் வச்சு நம்ம இதில் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி பீடை வந்து வச்சு ஸ்டிச் பண்ணி ஒரு 2 வாட்டி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்படி ஸ்டிச் பண்ணி கீழே பின்னாடியும் வந்து நம்ம 2 வாட்டி நாட் போட்டுடலாம். ஸோ இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இங்கே வந்து இதை வந்து நம்ம கொஞ்சமாக இப்படி மேலே ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷனில், பேசிக்லி நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃபோல்ட் பண்ணுறோம். ஃபோல்ட் பண்ணி அந்த இடத்துல நம்ம சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்படி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அந்த கம்ப்ளீட்டடான அந்த ஸ்லீவை காட்டுறேன். ஸோ ஒரு டிப் என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு சென்டரை வந்து மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணலைன்னா அயன் பண்ணிடலாம். அந்த சென்டர் வந்து நம்ம மடித்து அயன் பண்ணிட்டோம்னா அந்த க்ரீஸ் அப்படியே இருக்கும். அதில் கூட நம்ம பீட் வெட்டி ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 2த்துக்கும் நடுவில், அதாவது 2 inches நம்ம பேட்டர்ன் எடுத்துருக்கோம். 2 inchesனால் 1 inch 1 inch கரெக்டாக அந்த 1 inchல நம்ம மார்க் பண்ணிட்டு கூட நம்ம வந்து பீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ண பிறகு நம்மளோட ஸ்லீவ் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் எப்போல்லாம் போடணும் அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.